வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அக்கௌண்டிங்னா என்ன, அக்கௌண்டிங்கோட யூசஸ், அதுக்கப்புறமா அக்கௌண்டிங் பற்றி பேசிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து 11th வீடியோ. எல்லாமே என்னால் முடிஞ்சவருக்கு ஒரு தெளிவான எக்ஸ்பிளேஷன் கொடுக்க பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம அக்கௌண்டிங்னா என்ன ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்துக்கலாம். அக்கௌண்டிங் வந்து 2 டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில், 11th புக்கில். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து நார்மல் டெஃபினேஷன், செகண்ட் டெஃபினேஷன் வந்து அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ் கொடுத்தது. First, normal definition பார்த்துடலாம். Accounting is the systematic process of identifying, measuring, recording, classifying, and summarizing, interpreting, and communicating financial information. அதாவது அக்கௌண்டிங்ன்றது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். எப்படின்னா, இது சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் என்னன்னா, ஏற்கனவே இது வந்து நல்ல ஒரு ஃப்ரேம் பண்ண ஒரு ப்ராசஸ். ஃப்ரேம் பண்ணதுன்னா இது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஏற்கனவே ஃப்ரேம் பண்ணது. அதனால இது சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. ஐடென்டிஃபைங், மெஷரிங், ரெக்கார்டிங், கிளாசிஃபைங், இதே டெஃபினேஷன்ஸ் வந்து இதே டெஃபினேஷன் தான் அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு தெளிவான ஒரு டெஃபினேஷனாக இருக்கும். ஏன்னா இவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அக்கௌண்டிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங் இன் எ சிக்னிஃபிகன்ட் மேனர் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் விச் ஆர் இன் பார்ட் அட்லீஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் கேரக்டர் அண்ட் இன்டர்பிரேட்டிங் த ரிசல்ட் தரஃப். இது நம்ம சும்மா படித்தா ஒன்றுமே புரியாது. இது இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யார் அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ்னா யாரும் சொல்லிடுறேன். எனக்கு அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ்ன்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷன், அக்கௌண்டிங்கை அமெரிக்காவில் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். எப்படி இந்தியாவில் வந்து ஐசிஐ, சிஎஸ், சிஎம்ஏ இது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் வந்து அமெண்ட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிஐ வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் மூலமா அமெண்ட்மெண்ட் பண்ண ஒரு ஆக்ட் மூலியமா கொண்டு வரப்பட்டது. ஐசிஐல வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும், அது எக்ஸாம்ஸ் வைப்பாங்க சிஏ கிளியர் பண்ணுறதுக்கு. சிஏ வந்து அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறது. சிஏன்னு சொல்லிட்டு மெம்பர் ஆகுது, அதில் எல்லாமே அவங்க ரிலேட்டட். அக்கௌண்ட்ஸ் சிம்பிளாக சொன்னால், அக்கௌண்ட்ஸ் இந்தியாவில் பார்த்துக்கிறது வந்து ஐசிஏ, அமெரிக்காவில் பார்த்துக்கிறது அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் சொல்லிப்பாங்க. அக்கௌண்டிங் இஸ் த ஆர்ட். ஏன் எங்கள் ஆர்ட்னு சொல்லணும், இது சயின்ஸ்னு சொல்லிக்கலாமே. ஃபர்ஸ்ட் சயின்ஸ்ல என்னன்னா, சயின்ஸ் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேட்டட் சம்மந்தப்பட்டது. காஸ் அண்ட் எஃபெக்ட்னா இது நடந்தால் இது இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு மாற்ற முடியாது. உதாரணத்துக்கு வாட்டர்னா H2O, ஹைட்ரஜன் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லிட்டு அது வந்து ஃபிக்ஸ்டு, யாரும் மாற்ற முடியாது. ஆனால் ஆர்ட்ன்றது வேற. உதாரணத்துக்கு நான் ஒரு டிராயிங் கிளாஸ் போகிறேன், அங்கே எல்லாருமே வருவாங்க, நிறைய பசங்க இருப்பாங்க. எல்லாருமே பென்சில் தான் இருக்கும் போது பென்னு எல்லாரும் வரைய போகிறது, எல்லாமே பென்சில் யூஸ் பண்ணி தான், எல்லாருக்கும் பென்சில் தான் இருக்குது. ஆனால் ஒருத்தர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக இது வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம வரைய போகிறோமா அதெல்லாம் கிடையாது. இந்த அக்கௌண்டிங் வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது வெறும் ப்ரொடக்ஷன் பண்ணாமல் சேல்ஸ் மட்டும் பண்ணுற ஆர்கனைசேஷன் ஒரு மாதிரி இருக்கும், ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் மாதிரி இந்த அக்கௌண்டிங் வந்து மாறினே இருக்கும். அதனால தான் இது ஆர்ட்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அக்கௌண்டிங்கில் மெயினானது வந்து ரெக்கார்டிங். என்ன ரெக்கார்ட் பண்ணணும்னா, ஃபினான்ஷியல் டேட்டா, அந்த கம்பெனி நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ரெக்கார்ட் பண்ணணும். இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், நான் ஒரு கடை வச்சுருக்கேன்னா, அந்த கடையை வந்து நான் சும்மா வாங்குறேன், விற்கிறேன், பொருளை வாங்கி வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி வந்துடுறேன், அதுக்கப்புறமா சேல்ஸ் பண்ணேன்னா இன்னைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்கு எதுவுமே தெரியாது. அது தெரியும்னா ஃபர்ஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ணணும். இன்னைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, எவ்வளோக்கு நம்ம வாங்கியிருக்கோம், இது எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, அதனால ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணணும். சிம்பிளாக சொன்னால், அந்த நாளில் என்னென்னா டிரான்சாக்ஷன்ஸ், மணி ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் நடக்குதோ அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும். அதனால இது ரெக்கார்டிங். அப்புறமா ரெக்கார்ட் பண்ணதை கிளாஸிஃபை பண்ணும். எப்படி கிளாஸிஃபை பண்ணணும்னா, எக்ஸ்பென்சஸ்லாம் தனியாக, இன்கம்லாம் தனியாக, ரெவன்யூவில் தனியாக செப்பரேட் பண்ணணும். இது மாதிரி கிளாஸிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா சம்மரைஸ்ன்னு சொல்லுவாங்க. சம்மரைஸ்ன்றது வந்து பேலன்ஸ் ஷீட்டு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு போக போக புரியும். சிம்பிளாக சம்மரைஸ்னா என்னன்னா, நான் கிளாஸிஃபை பண்ணிப்பேன், இன்கம் தனியாக, எக்ஸ்பென்சஸ் தனியாக, இதெல்லாம் ஒன்றா ஒரு ஷீட்டில் எடுத்துன்னு வந்து எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ இன்கம் எல்லாத்தையும் ஒரு சம்மரைஸை ஒரு இடத்துல எடுத்துன்னு வர்றது தான்
சம்மரைசேஷன் எல்லாம் தனித்தனியாக இருந்ததுனா எனக்கு எப்படி எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு என்னன்னு தெரியும். ப்ராஃபிட் என்ன, சேல்ஸ்லேருந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். பேசிக்காக இதுதான் அந்த அக்கௌண்டிங் டிவிஷன் அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபிகேட் பப்ளிக் அக்கௌண்ட் சொல்லுது. அதே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கார்டிங், கிளாசிஃபைங், சம்மரைசிங், இன்டர்பிரிட்டிங், கம்யூனிகேட்டிங் சொல்லிட்டு வந்திருக்கும். இன்டர்பிரிட்டிங்கிறது வந்து நீங்கள் போக போக பார்ப்பீங்க. கம்யூனிகேட்டிங் எதுக்காக இது எல்லாம் பண்ணுறோன்னா, ஒரு சோல் ப்ராப்பர்ட்டினா ஒரு சின்ன பொட்டிக்கடை மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்களே பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாம் அவங்களுக்கே தெரியும். ஆனால் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் அப்படி கிடையாது. அக்கௌண்ட்ஸ் ஒருத்தர் பார்த்துப்பாரு, ஓனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் தெரியணும்ல, அது கம்யூனிகேட் பண்ணுறோம். அக்கௌண்டிங்கிறது ஒரு மோட் ஆஃப் லாங்குவேஜ், அது ஒரு லாங்குவேஜ். அது மூலிமா ஃபினான்ஷியல் டேட்டாவை நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் சிம்பிள். அக்கௌண்டிங்னா இதுதான். அதுக்கப்புறமா அக்கௌண்டிங் சைக்கிள் என்ன பார்த்துவோம். அக்கௌண்டிங் சைக்கிள் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இது டிரான்சாக்ஷன்ஸ்னா அக்கௌண்டிங் சைக்கிள் ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோம். அதாவது இங்கே டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். டிரான்சாக்ஷன்னா ஒரு பிஸ்னஸில் நடக்கக்கூடிய எல்லா மணி ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ், ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து டிரான்சாக்ஷன் வரும். அதுதான் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜேர்னலிசம் சொல்லுவோம். ஜேர்னலிசம்ன்றது ஒன்று ரெக்கார்டிங் தான். அது எல்லாத்தையும் நம்ம ஒரு நோட்டை இல்லை கம்ப்யூட்டர்ஸில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன டிரான்சாக்ஷன், என்னென்ன வாங்கியிருக்கோம், எது விற்றுருக்கோம், எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் போஸ்டிங் அண்ட் பேலன்சிங் சொல்லிட்டு சொல்கிறாங்களே, போஸ்டிங் அண்ட் பேலன்சிங் தான் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். என்ன அந்த ரெக்கார்ட் பண்ணது எல்லாத்தையும் தனித்தனியாக அதுக்கு அக்கௌண்ட்டுக்கு ஒதுக்கி, இப்போது உதாரணத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணோம்னா பர்ச்சேஸ் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோம், அந்த ஒரு வாரம் அந்த மாதத்தில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம் சொல்லிட்டு தனியாக அந்த ஒரு அக்கௌண்ட்டில் தனியாக எல்லாத்தையும் சம்மரைஸ் கிளாஸிஃபை பண்ணுறது தான் இந்த போஸ்டிங். அந்த ட்ரையல் பேலன்ஸு இது நம்ம இது எல்லாம் பண்ணமே, இதுக்கு சம்மரைஸ் பண்ணமே, இந்த சம்மரைஸ் பண்ணது, ரெக்கார்ட் பண்ணது இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு இதெல்லாம் தான் அந்த வருஷத்துக்கான ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிக்கிறதும் நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் எவ்வளோ இருக்குது என்னென்னு பார்க்கறதுக்கும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் என்னென்னு பார்ப்போம். டு கீப் a systematic recording of financial transactions and events. Systematic records